நேற்று நடந்த தனியார் பஸ் ஆக்சிடென்ட்ல எங்கள் அம்மா என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. எனக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் இல்லை. அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் நான் எனக்கு தனியாக நிற்கிறேன். செல்வி கிருத்திகா அவர்களுக்கு புளியங்குடி நகராட்சியில் டாட்டா என்ட்ரி ஆபரேட்டராக வேலை உத்தரவு வழங்கி இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் எனக்கு இந்த பணி நியமன ஆணை கொடுத்துருக்காங்க. அதுக்காக மாண்புமிகு தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பேருந்து விபத்தில் தாயை இழந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிடுச்சு. முதலமைச்சரின் உத்தரவு. வீட்டிற்கே சென்று அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்த கலெக்டர். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே துரைசாமிபுரம் பகுதியில் 2 பேருந்துகள் அண்மையில் மோதி கொண்ட விபத்தில் 7 பேர் உயிரிழந்திருந்தனர். அந்த விபத்தில் புளியங்குடி கற்பக வீதியை சேர்ந்த இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண்ணின் தாயும் ஒருவர். ஏற்கனவே இந்த பெண்ணிற்கு தந்தையும் உயிரிழந்து விட்ட நிலையில் தாய் ஒருவர்தான் அவருக்கு ஆதரவு. கண்ணுக்கு கண்ணாக அந்த பெண்ணை, மகளை பார்த்து கொண்டு வந்திருந்த அந்த தாயும் இறந்துவிட்ட நிலையில் அவருக்கு எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கேள்வி இருந்தது. இது குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் உடனடியாக அவருக்கு அரசாணை வழங்கி அரசு பணி வழங்க உத்தரவிட்டார். புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி பணிக்கு அவருக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அரசு பணி வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆர்டரை மாவட்ட ஆட்சியர் வீட்டிற்கே சென்று ஒப்படைத்த காணொளியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக அந்த பார்வையற்ற மகளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசிற்கு நன்றிகள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். பிஹைண்ட் வுட்ஸ் கோல் மெடல் நவம்பர் 30 சென்னை ட்ரேட் சென்டரில் நடைபெற உள்ளது. டிக்கெட்களை இலவசமாக பெற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிக்கெட்ஸ் 9 வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. செய்திகளை வழங்குவோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.